பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்று நாங்கள் குருதிச்சோகை, அதாவது இரத்தச்சோகை சம்பந்தமான ஒரு முக்கியமான சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் குருதிச்சோகை அல்லது இரத்தச்சோகை என்று சொல்வது, பொதுவாக நாங்கள் ஒரு நோயாளி வருகின்ற போது அவர்களுடைய அந்த சில அறிகுறிகளை வைத்து அவர்களுக்கு ஹீமோகுளோபின் எனப்படுகின்ற அந்த குருதி நிறப்பொருள் குறைவாக இருக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்த்து அவருடைய அந்த ஃபுல் பிளட் கவுண்டில் ஹீமோகுளோபின் அளவை நாங்கள் பரிசோதிப்பது வழக்கம். அதில் ஹீமோகுளோபின் பொதுவாக ஆண்களுக்கு ஒரு 14க்கும் 16க்கு இடையில் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஒரு 10க்கும் 12க்கு இடையில் பொதுவாக காணப்படும். அது ஏனென்றால் பெண்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு இரத்த இழப்பு இருக்கும். மாதவிடாய் காலங்கள், அதே போன்று பிரசவ காலங்கள், இவ்வாறான காலங்களில் ஒரு குருதி இழப்பு இருக்கிறது. அதன் காரணமாக அவர்களுக்கு எங்களை போல் உணவுகளை உட்கொண்டாலும் கூட அவர்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைவாகவே காணப்படும். ஆண்களை பொறுத்தவரையில் அவ்வாறு ஒரு குருதி இழப்பு பொதுவாக காணப்படுவதில்லை. ஆகவே நாங்கள் அதை அறிகுறிகளாக பொதுவாக இது சிறு பிள்ளைகள், குழந்தைகளுக்கும் அதே போன்று பெண்கள்லேயும் தான் அதிகமாக இந்த குருதிச்சோகை அல்லது இரத்தச்சோகை காணப்படும். சிறு பிள்ளைகளை பொறுத்த வரையில் அவர்களுக்கு சிறப்பாக சில அறிகுறிகள் காணப்படும். பொதுவாக குழந்தைகளை கொண்டு வருகின்ற போது சிலர் சாப்பிடுவதில்லை, பசி இல்லை பிள்ளைகளுக்கு. அதே போன்று இந்த மண் நாட்டம், அவர்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் இரத்தம் குருதிச்சோகை ஏற்படுகின்ற போது மண்ணுடனான நாட்டம் அதிகரிக்கும். எங்களுக்கு தெரியும், இந்த இரும்புச்சத்து மண்ணில் அதிகம், தாது பொருள் மண்ணில் அதிகமாக காணப்படுகின்றது நிலத்தில். ஆகவே அந்த நிலத்தை மண்ணை நக்குறதன்மை அல்லது புழுதியோட உள்ள விருப்பம், சுவர்களை சில பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் நாக்கால் அந்த சுவரை நாக்குவாங்க. இவ்வாறு புழுதியை சாப்பிடுவாங்க அல்லது மண்ணை சாப்பிடுவாங்க. அதே போன்று சில டைம்களில் அந்த வாகனங்களை புகையோட எல்லாம் விருப்பமாக இருக்கும். வாகனங்கள் அந்த புகையை மனம் பிடிப்பாங்க. இப்படியான சில அறிகுறிகள் காணப்படும். சிறு பிள்ளைகள்லையும் அந்த பெரியாக்கள்லையும் அதே மாதிரி தான். சில டைம்களில் அவங்களுக்கும் அந்த அரிசி சாப்பிட தொடங்குவாங்க. அரிசி, அவல், அதிகமாக அந்த அரிசியோடையெல்லாம் விருப்பம் கூடும். இவ்வாறான சில அறிகுறிகளை வச்சு நாங்கள் இவங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, இந்த மாதிரி பெரியாக்கள்லையும் இப்படி அந்த அவங்களுக்கு இரத்தம் குறைவாக இருக்கலாம் என்று தீர்மானிக்கிறோம். அதே போல் சில டைம்களில் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பேர்ம்ஸ், அதாவது நாங்கள் பூச்சி மருந்து கொடுக்குறேன்னு சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கு பூச்சித்தன்மை உடம்புல வயிற்றில் கூட இருந்தால் அவங்க இரவையில் தூங்குகிற டைமில் இந்த பெக் சைட்டை மேலே வச்சுக்கிட்டு இரவையில் நெளிஞ்சு படுப்பாங்க. அதாவது என்னென்னா, அந்த பேர்ம்ஸ் பூச்சி மலைவாயிற ஓரத்தில் நைட்டில் வெளியே அது முட்டை விடும். அந்த முட்டை உடைஞ்சி அந்த மலைவாய் ஓரத்தில் அந்த தண்ணி பட்ட உடனே பிள்ளைகளுக்கு அதில் ஒரு சொரிச்சல், ஒரு அலர்ஜிக் மாதிரி கடி ஒன்று உண்டாகும். அப்போ அதனால் அவங்களுக்கு அந்த அந்த ஓரத்தில் கடிக்கும், அல்லது அந்த பூச்சி ஊறுற டைமில் அவங்க நெளிஞ்சு தூங்குவாங்க. இப்படி சில அறிகுறிகளை வச்சும் நாங்கள் இவங்களுக்கு அந்த பூச்சி அதிகமாக இருக்கு, அதனாலையும் அந்த இரும்பு சத்து குறையுது. என்னென்னா, பூச்சி வேர்ம்ஸ் வயிற்றுக்குள்ளே எங்களோட ரத்தத்தை குடிச்சு கொண்டே இருக்கும். அப்போ எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தான் பொதுவாக காணப்படுறது. அப்போ அவங்கள அவங்க சாப்பிட்ற உணவுலேருந்து அந்த ஹீமோகுளோபின் பிளட்டை அது எடுக்கும். சில டைமில் பிளட் கொஞ்சம் கசிவுகள் இருந்தாலும் எங்களுக்கு பிளட் இழப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் அந்த இரும்பு சத்து குறைபாட்டுக்குரிய சில பிள்ளைகள் வெளியிருந்த மாதிரி வெள்ளி அடித்த மாதிரி இருக்கும். அல்லது நாங்கள் கண்ணை செக் பண்ணுற டைமில் அந்த சிவப்பு அரிக்கிற வேண்டிய பகுதி கொஞ்சம் வெள்ளை தண்ணியாக அது வெளியிருந்த மாதிரி இருக்கும். இப்படியான அறிகுறிகள் நாங்கள் வச்சு நாங்கள் சில டைமில் அந்த பிள்ளைகளுக்கு பூச்சி மருந்தை கொடுத்தோடனே சில பிள்ளைகளுக்கு அந்த ஹீமோகுளோபின் கரெக்ஷன் ஆகும். அதோட சேர்த்து சில டைமில் நாங்கள் அயன் சிறப்புகள், இரும்பு சத்துள்ள பானிகள் அதுகளை கொடுப்போம், அல்லது இரும்பு சத்துள்ள உணவுகளை நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இதுதான் பொதுவாக நடக்கிறது. பெரியாக்களை பொறுத்தவரையில், அதிலும் பெண்களை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி மாதவிடாய் இழப்பு சில டைமில் அதிகமாக இருந்தா, மாதத்துக்கு 2 தரம் 3 தரம் அடிக்கடி பிளட் லாஸ் ஆகுது, அல்லது மாதவிடாய் காலத்தில் வளமையை விட கட்டியாக அதிகமான பிளட் லாஸ் ஆகுது. அது தொடர்ச்சியாக இருக்கிற டைமில், ஒரு மாதம் தான் பரவாயில்லை, தொடர்ச்சியாக இருக்கிற டைமில் படிப்படியாக உங்களோட உடம்புல பிளட் குறைஞ்சிட்டு வரும். அது காட்டாது. நம்ம உடம்பு என்ன செய்யும்னா, அந்த குறைஞ்ச ஹீமோகுளோபினுக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்கும், மிசைவாக்கப்பட்டிருக்கும். அதனால பெருசாக அறிகுறிகள் காட்டாது. ஆகவே நாங்களும் கேர்லெஸ்ஸாக இருந்து டாக்டர்கிட்ட வேறு வருத்தங்களுக்கு மருந்தெடுக்க வர டைம் டாக்டர்ஸ் தான் பார்த்துட்டு உடம்பு உங்களோட கடும் வெளியிருந்த மாதிரி இருக்கு, கண் பிளட்டை செக் பண்ணி பார்க்குற டைமில் ஹீமோகுளோபின் 7, 8 எல்லாம் இருக்கும். அது மிச்சம் டேஞ்சர். அது அப்போ இப்படி அவங்களுக்கு காரணம் இப்படி லாஸ் வாருது. சில டைமில் ஹிமராய்ட்ஸ், அந்த பைல்ஸ்ன்னு சொல்லுவோம், மூலவியாதி,
அதில் வந்து படிப்படியாக டாய்லெட் போகிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கும். அது 6 மந்த் 1 இயர் அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக லாஸ் ஆகுறது நம்ம சொல்லுவோம் சிறுதுள்ளி பெருவெள்ளம் மாதிரி. அது அவங்கள குருதி இழப்பை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுற டைமில் பெரிய ஆக்களில் வந்து சோர்வு களைன்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஹெவியான வேலையில் செய்தால் எங்களுக்கு வந்து களைப்பு வாரது அல்லது மாடி வரனா இழப்பு மாதிரி இருக்கிற ஒரே தூக்கம் சோறு தன்மை. ஏர்லியா சொன்ன மாதிரி அந்த அரிசி சாப்பிடுவாங்க அடிக்கடி. இப்படி அந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சதுக்குரிய இவ்வாறான அறிகுறிகள் பெரியவங்களில் காணப்படும். ஆகவே இப்படி ஏதாவது லோஸ் சில டைமில் இந்த பெப்டிக் அல்சர்ன்னு சொல்லுவாங்க, இறைப்பையில் அல்ல குடலில் புண் அதுகள் காரணமாக படிப்படியாக இரத்த இழப்புகள் குடலில் புற்றுநோய்கள் அதன் போது பிளட் வந்து கொஞ்சம் 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 ஒவ்வொரு இந்த காயங்கள் மூலமாக பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். 3 months 6 months பிளட் லாஸ் ஒன்று இருந்து அதனாலேயும் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கலும். இதை தவிர வந்து ஹீமோகுளோபின் உற்பத்தி குறைவாது. உதாரணமாக கிட்னி ஃபெயிலியர், கிட்னி வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் போனால் கிட்னியில் செயற்பாடு கிட்னி தான் இந்த எரித்ரோபாய்டின் எனப்படுகின்ற செங்குருதி கலங்கள் உற்பத்திக்கு தேவையான ஹோமோனை சுரக்கிறது கிட்னி. அப்போ கிட்னி டேமேஜ் ஆனால் அந்த ஹீமோகுளோபின் ரெட் செல்ஸ் செங்குருதி கலங்கள் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். அதனாலேயும் கிட்னி ஃபெயிலியர் ஆக்களுக்கு வந்து பொதுவாக நாங்கள் இப்போ குரோனிக் இந்த தொற்றா நோய்கள் சீனி ப்ரெஷர் இதுகள் இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் அடிக்கடி கிட்னி டெஸ்ட்டுகள் செய்கிறது. அதில் வந்து ஹீமோகுளோபின் பிளட் கவுண்டும் செய்து பார்ப்போம், ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கான்னு சொல்லி. இப்படி அந்த உற்பத்தியிலையும் பிரச்சனை இருக்கலாம். சில டைமில் பிறப்பிலிருந்தே அவங்களோட போன் மெரோ அதில் வந்து ஏதாவது என்பு மச்சையில் பிறப்பிலே சில குறைபாடுகள் அதுகள் இருந்தாலும் இந்த இரும்பு சத்து ஹீமோகுளோபின் ரெட் செல் ப்ரொடக்ஷன் குறையடிக்கும். அல்லது சில டிசீஸ் தலசீமியா சிக்கிள் செல் அனீமியா சில நோய்கள் இருக்குது, அதுகள்லேயும் செங்குருதி கலங்கள் கூட அழிவடைகிற. உதாரணமாக மண்ணீரல் தான் அந்த செங்குருதி கலங்களை அப்னோமலாக இருக்கிற செங்குருதி கலங்களை சிதைவடை செய்கிறது. ஆகவே அந்த மண்ணீரல் வீங்கி அதிகமான செங்குருதி கலங்கள் அழிவடைகிறதாலேயும் அவங்களில் ஹீமோகுளோபின் குறைபாடு ஏற்படலாம். பெரியவங்களை பொறுத்தவரை இந்த இழப்பு அல்லது அந்த களை அதுகள் இருந்தால் நாங்கள் கட்டாயம் ஹார்ட்டையும் செக் பண்ணணும். அதே மாதிரி சுவாசப்பையையும் பார்த்துக்கொள்ளணும். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அதே போது ஹார்ட் அட்டாக் வாரத்துக்கு முதலெல்லாம் சில ஆட்களுக்கு இழப்பு இருக்கும். அவை இந்த எல்லாத்தையும் பார்க்கணும். ஹீமோகுளோபின் காணுமான்னு பார்க்கணும், அங்கே ஹார்ட்டையும் பார்க்கணும். அதே மாதிரி லங் சுவாசம் மூச்சு வருத்தங்கள் அதோட சுவாச நோய்கள் இருக்கான்னு பார்க்கணும் இந்த இழப்பு தன்மை இருந்தால். ஆகவே இவ்வாறான அறிகுறிகள் காணப்படும் போது நாங்கள் ஃபுல் பிளட் கவுண்ட் செக் பண்ணி ஹீமோகுளோபினை கரெக்ட் பண்ணணும். ஒரு சிலருக்கு நாங்கள் ஹீமோகுளோபின் மிச்சம் லோவாக இருந்தால் கிட்டத்தட்ட 9 விட மிச்சம் குறைவாக இருந்தால் நாங்கள் பொதுவாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பிளட் கொடுப்போம். இல்லைன்னா உணவு மாற்றங்கள் கூட அதிகமாக நாங்கள் பச்சை இலைக்கறிகளை நாங்கள் டெய்லி எங்களோட உணவில் சேர்த்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் எங்களோட உணவில் வல்லாரை பொன்னாங்கானி முருங்கையில் ஏதாவது ஒரு இலை வகை கீரை வகை ஏதாவது ஒரு இலையை சாப்பிட்டு வந்தோம்னா எங்களோட ஹீமோகுளோபினை நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதோட இரும்பு சத்துள்ள மற்ற உணவுகள் மீன் இறைச்சி ஈரல் அதுகளில் வந்து இரும்பு சத்து கூட காணப்படுது. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து அந்த இரும்பு சத்து அயனை வந்து நம்மளோட உடம்பு உறிஞ்சிரண்டா இரும்பு சத்தை உறிஞ்சிரண்டு சொன்னால் அதுக்கு விட்டமின் சி அதிகம் தேவை. விட்டமின் சி அயன் அப்சார்ப்ஷனை கூட்டும். ஆகவே நாங்கள் வல்லார சம்பல் போகிற டைமில் நாங்கள் புளி கட்டாஞ்சிக்கோம். தேசிகா புளியில் வந்து விட்டமின் சி இருக்கு. அதே மாதிரி நாங்கள் ஒம்லெட் சாப்பிட்றோம் அல்ல முட்டை மஞ்சள் கறியில் அயன் கூட அது சாப்பிட்ற டைமில் அதில் மிளகு தூளை போட்டு சாப்பிட்றோம். ஏன்னா மிளகுல வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதே போல் இப்போ ஈரல் நாங்கள் கறி ஆக்குறோம், ஈரலில் வந்து அயன் கூட இறைச்சி அதுலேயும் அயன் இரும்பு சத்து இருக்குது. அப்போ இறைச்சி ஈரல் அது எல்லாம் அயன் கூட இருக்குது. இப்போ அயன் அப்சார்ப்ஷனை கூட்டத்துக்காக நாங்கள் மிளகு தூளை இந்த உணவுகள் அதிகமாக போடணும். மிளகு தானே அந்த மிளகுல விட்டமின் சி கூட. ஆகவே அந்த ஈரல் சமிபாடு அடைகிறது. ஈரல் நாங்கள் சாப்பிட்டோங்கன்னா அதில் அயன் அப்சார்ப்ஷனை கூட்டும். இப்போ பொதுவாக அந்த அயன் உள்ள உணவுகளை கூட சாப்பிட்டா வயிறு ஊதுற மாதிரியா டம்முன்ற மாதிரி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது காரணமே தான் சமிபாட்டுக்கு அதோட விட்டமின் சி மிளகுத்தூளை சேர்த்தா சமிபாடு மிச்சம் இலகுவாக இருக்கும். அயன் அப்சார்ப்ஷன் நடக்கும். அவங்களுக்கு அந்த நம்ம சாப்பிட்ற உணவு அயன் வந்து போதிய அளவுக்கு எங்களோட உடம்புல போய் சேரும். இவ்வாறு எங்களோட உணவு பழக்க வழக்கங்களையும் அயன் உள்ள உணவுகளை நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். ஹீமோகுளோபின் கூடினாலும் பிரச்சனை. அப்போ நாங்கள் ஹீமோகுளோபின் அளவு கிட்டத்தட்ட 16க்கு மேலே 18 16 தசம் அப்படியே போகிற டைமில் பிளட் வந்து திக்காகினா விஸ்கோசிட்டி பாகுநிலை கூடும். அப்போ நம்ம பிளட் ஓடுற வீதம் வந்து ஸ்லோவாகும். ஆகவே அப்படி வர டைமில் நாங்கள் எங்களுக்கு ஹார்ட் வருத்தங்கள் சில டைமில் அதே மாதிரி தலை சுத்து அதே மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி பாரிசுவாதங்கள் அப்படியான தன்மைகள் வர சான்ஸ் இருக்குன்னா பிளட் வந்து ஓட்டம் குறைவடைஞ்சு தடைகள் ஏற்படும். ஆகவே நாங்கள் அப்படி ஹீமோகுளோபின் கூட இருக்கிறார்கள் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு சரி 6 மாதத்துக்கு ஒரு பிளட் டொனேஷன் செய்யணும். பிளட் கொடுத்தோம்னு சொன்னால் ரத்தம் குத்தி எடுக்கிறது சில டைமில் ஹிஜாமான்னு சொல்லி சில யூனானி டாக்டர்ஸ் மாதிரி செய்வாங்க. செய்து அந்த பிளட்டை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற டைமில்
ஹீமோகுளோபின் அளவை நாங்கள் மெயின்டைன் பண்ண கொள்ளையிலும். பொதுவாக இது ஆண்கள் அதிகமாக இறைச்சி மீன் இரும்பு சத்துள்ள உணவு அதிகமாக சாப்பிட்றார்கள். நாங்கள் அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டா ஹீமோகுளோபினை நாங்கள் கூட விடாமலும் பார்க்கலாம். 2 பக்கம் நன்மையும் கிடைக்கும், உங்களுக்கும் நன்மை கிடைக்கும், பிறருக்கும் நன்மை கிடைக்கும். கூறி இன்றைய நாள் இந்த விடயம் போதுமானது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.